ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நம்புகிறேன். இப்போ நம்ம என்னடா எவ்வளோ நாள் சீட் ஓட்டர் ஓட்டிட்டு இப்போ R15 ஓட்டுறேன்னு பார்க்காதீங்க. ஏன்னா இது நம்ம பைக் தான். ஸோ நான் ஃபைனலி பைக் வாங்கிட்டேன், வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம பைக் வாங்கினது பூஜை தான் போட போகிறோம். ஆக்சுவலி இன்னும் பார்த்தீங்கன்னா சண்டே. நான் என் பைக் எடுத்தது பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு தான் எடுத்தேன். நேற்றுக்கு எடுத்துகிட்டு வீடு வரைக்கும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 8:30-9 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. சரி நேற்று எங்கள் பூஜை போட்ட வேலைக்கு ஆகுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டில் ஒன்று நிப்பாட்டிட்டு இன்றைக்கி தான் இப்போது ஈவினிங் ஆச்சு. இப்போ தான் பூஜை போட கிளம்பிட்டேன். இப்போ என்னென்னா ATM பைசா எடுக்கணும். வழக்க தெரியல போல, கேப்பு தெரியுது. போ 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 நல்லா தண்டாண்ணா இருக்க. இப்போ எடுத்துட்டோம். நான் வந்து உன ஃபஸ்ட் அனுப்பிவிடுவேன். இறாண்ணா கைஸ், ஃபைனலி நம்மளோட பல நாள் கனவு நேரம் ஆயிடுச்சு. நான் இப்போது வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நம்ம ஏன்னா டைம் ஆயிடுச்சு. இப்போது கிட்டத்தட்ட மணி ஏற்றுறேன் நான். மணி இப்போ கிட்டத்தட்ட 5 ஆயிடுச்சு. நான் இப்போ பைக்கை ஏன்னா நான் இப்போ ரொம்ப நேரமாக நான் 4 மணிக்கே எங்கள் கோயில் போகணுன்னு தான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம் பூஜை போடுறதுக்காக. ஏன்னா லேட்டாக இப்போ மணி 5 ஆயிடுச்சு. இப்போ தான் ரூம்லேருந்து கிளம்புனோம். ஸோ அப்படியே கோயில் போயிட்டு அங்கே நிப்பாட்டும் போது காட்டி தரோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம பைசா எடுத்துகிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஆனால் என்ன ஆகுன்னு எனக்கு தெரில. ஏன்னா நாங்கள் எதுவுமே கேட்கல, சும்மா ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கோம் கோயிலுக்கு. என்னடா ஓகே. ஏன்னா நாங்கள் எதுவுமே பூசை எதுவுமே கேட்கல, ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அவங்கள்ட்ட கேட்கலாம் அப்படி ஒரு பிளான் தான் இருக்கும். போய் பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ போயிட்டு நம்ம சொன்னால் போதும் பைக்கு பூஜை பண்ணணுன்னு. அப்போ அவங்க ஏதாச்சும் சொல்லுவாங்க, இந்த பொருள்லாம் வாங்கிட்டு வரணும்னா கொடுத்தா பூஜை பண்ணி விடுவாங்க. அப்படி தான் மைண்ட் செட்டில் பிளான் இருக்குது. போய் பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. காய்ஸ், ஆனால் அந்த பைக் ஓட்டி இதில் நம்ம பேக்கில் ஏதாச்சும் வண்டி வருதான்னு பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா மிரர்லாம் வியூ அவ்வளோ இல்லவே இல்லை. கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு பார்ப்போமா? இல்லை, கிட்டத்தட்ட மிரரில் பாதி தூரம் நம்ம கை தான் தெரியுது. லைட்டாக எண்ணில் மட்டும் தெரியுது பேக்கில் ஏதாச்சும் வண்டி வருதான்ட்டு. ஆமாம், நம்ம ஸ்போர்ட் பைக்கில் நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. எல்லாம் ட்ராக்கு வேண்டி உருவாக்கப்பட்டது. காய்ஸ், ஆனால் இந்த பைக் எடுத்தது எனக்கு சத்தியமாட்டி இந்த பிளானே இல்லை. R15 எடுக்கணும்னா அப்படி சொல்ல வரல. R15 எடுக்கணும்னா எனக்கு R15 தான் ட்ரீம் பைக்கு. ஆனால் இடையில என்ன பிளான் மாறிச்சு எப்படின்னா, நான் அந்த பைக்கை கொடுத்துட்டு ரேப்பிடோ ஓட்டி நம்ம லாங் ட்ரைவ் போகிற மாதிரி அப்படி ஒரே ஒரு பைக் கட்டி எடுக்கலாம். அப்படி தான் ஒரு பிளானில் இருந்துச்சு. லாஸ்ட் வரைக்கும் அப்படி தான். அந்த பைக்கை கொடுத்துட்டு வேறு பைக் எடுக்கலாம், எனது ரேப்பிடவும் ஓட்டணும், நம்ம லாங் ட்ரைவும் போகணும், அந்த மாதிரி ஒரு பைக் எடுக்கலாம் தான் என் பிளானில் இருந்துச்சு. இந்த பைக்கு நான் திடீர்னு ஏன் எடுத்தேன்னா, நான் அப்படி தான் விசாரிச்சிருந்தேன் எல்லா பைக்கும். நான் இப்போ இங்கே சென்னையில் எடுக்கலாம்னு பார்த்துட்டு இருந்தாலே எனது அமௌண்ட் வேறு ஜாஸ்தியாக இருந்துச்சு. அது இல்லாமல் என்னால் எடுக்க முடியல இங்கே சென்னையில். சரி ஓகே, நம்மளால் இங்கே லோக்கல் ப்ரோஸ் எடுக்க முடியலைன்னு சொல்லி நான் அங்கே ஊரில் விசாரிச்சிருந்தேன். சரி ஓகே பரவாயில்ல, நம்ம ஊரில் எடுக்கலாம்னு. ஊரில் போய் கேட்டால போய் கேட்கல, நான் இங்கே ஃபோன் பண்ணி கேட்டுட்டேன் ஷோரூமில் எல்லாம். ஃபஸ்ட்டு என்னது MT, அது பிரச்சனை இல்லைடா, இங்கே பக்கத்தில் தானே. முதல்ல எனது எல்லா பைக்கையும் பார்த்தாலே எனக்கு MT நல்லா இருக்க மாதிரி தெரிஞ்சு. எனது ரேப்பிடோ ஓட்டலாம், இல்லை லாங் ட்ரைவ் போகிறதுக்கு யூஸ் பண்ணலாம், அப்படி MT எடுக்கலான்னு ஒரு சின்ன ஒரு பிளானில் இருந்தேன். அப்புறம் என்னாச்சு, நான் அதனால் MT ஷோரூமில் விழிச்சு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க ரேட்டு பேஸ் வேரியண்ட் 1,10,000 வருதுப்பா. ஏன்னா பேஸ் வேரியண்ட் தான் பிடிக்கும். இந்த அலாய் எல்லாம் பிளாக்ல வருமே, அது பேஸ் வேரியண்ட். அது 1,10,000 சம்திங் அவ்வளோதான் வருது. 1,10,000 அவ்வளோ வரும்பா. ஒரு 40 ஒரு 40-50 எல்லாம் டவுன் பேமெண்ட் கட்டலாம் என்ன எடுக்க முடியுமா? அப்போ ஒன்றும் பிரச்சனை தாராளம் எடுக்கிறான். அப்புறம் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு சிபில் ஸ்கோரில் லைட்டாக ஒரு எனது சிபில் ஸ்கோர் கொஞ்சம் கம்மி. ஏன்னா எடுக்க முடியும்னு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சுல. நான் அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன், நான் என்னோடய ப்ரூஃப் எல்லாம் போடியேன், எனக்கு லோன் சர்வீஸ் நான் மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னேன். அப்போ சரி ஓகே, நான் அவங்க போட்டு பார்த்தாலே எனக்கு அது லோன் ஓகே ஆகலை. ரைட்டு ஓகே. அப்புறம் என்னாச்சு, அந்த MT எடுக்க முடியாதுனாச்சு என் பேரில். அப்புறம் அவங்க சொன்னாங்க சரி இப்போ உங்களுக்கு பைக் வேணும்னா எடுக்கலாம். அது எப்படின்னா, இப்போ என் வீட்டில் யாராச்சும் ஆட்கள் இருப்பாங்கல்ல, பெட்ரோல் போட்டு போயிடலாமா? என்னோட இப்போ யாராச்சும் வீட்டில் ஆள் இருக்காங்கல்ல, அக்கா தம்பி அண்ணன் அதை மாதிரி. ஸோ நான் அப்படி எடுக்கலாமான்னு பார்த்தேன். அப்படி எடுக்கிறது எப்படி தெரியுமா, ஒரு நிமிஷம், இல்லை நியூட்ராவு ஆயிடுச்சு. அப்படி எடுக்க இருந்தால் அவங்க பேரில் தான் பைக் வரும் அப்படி சொன்னாங்க. சரி இப்போ நான் அந்த பிளானை விட்டேன். ஏன்னா இப்போ அவங்க பேரில் நம்ம லாங் என்ன எடுத்துகிட்டு போனோன்னு வைங்களேன். இப்போது அது போலீஸ்காரங்க இல்லை என்ன ஏதாச்சும் கேட்டுட்ருப்பாங்க. அக்கா ஒரு 1 லிட்டர் போடுங்கக்கா கேஷ். எவ்வளவு மகளே? அந்த 500 எடுத்து விடலாம்.
ஓகே கைஸ், பெட்ரோல் போட்டோம். 100 ரூபாய்க்கும் போட்டிருக்கேன். ஏன்னா பட்ஜெட் அவ்வளோதான், வேறு காசு இல்லை என்கிட்ட. நீ அங்கே பூஜை பண்ணணும்னா அப்போ நம்ம பூசரியும் கொஞ்சம் காசு கொடுக்கணும் இல்லை, அதை அடிச்சு தான் பண்ணுவாங்க. சிலப்போ அடிச்சு தட்டில் ஏதாச்சும் காசு போடணும், நம்மளால் முடிஞ்சது ஒரு 50 100 அந்த மாதிரி போடணும். ஸோ ஆக்சுவலாக நான் ஏன் வீட்டில் உள்ளவங்க பேர் வச்சு எடுக்கலைன்னா பைக்கு அவங்க பேரில் தான் வர மாதிரி இருந்துச்சு. நான் என்ன சரி ஓகே அவங்களோட பேங்க் ப்ரூஃப் வச்சு எடுக்கலாம், பைக் மட்டும் என் பேரில் வருமானு கேட்டேன். அதான் முடியாதுன்னு சொன்னாங்க. இப்போ யார் பேரில் எடுக்காமோ அவங்க பேரில் தான் பைக்கு நேம் ஆசி பேர் வரும்னு சொன்னாங்க. அது நமக்கு செட் ஆக மாதிரி தெரில. ஏன்னா நம்ம இப்போ எங்கே லாங்குபுரம் இருந்தால் போலீஸ்காரங்க பிடிச்சி இது யாரோட பேர், அது அவங்க பேரில் இருக்குது, நீங்கள் எப்படி ஓட்டலாம் அப்படின்னு கேட்டுச்சுன்னா அது தேவையில்லாத வேலை. நம்ம இப்போ ஒரு லாங் ரைடு போகிறோம்னா அது நம்ம மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம ட்ராவல் பண்ணுவோம். அதுலேயும் போயிட்டு பிரச்சனை ஆச்சுன்னா என்னன்னு சொல்கிறது. சரி நான் எனக்கு ஓகே அவன் தெரில, நான் வேணான்னு சொல்லிட்டேன் ஸ்ட்ரைட்டாக. இது எடுக்க முடியலன்னா வேணான்ட்டு. அப்புறம் என்னாச்சு, சரி ஓகே அது யமகா சீரிஸ் அப்படியே கேன்சல் ஆச்சு. ஏன்னா இந்த பைக்கெலாம் நான் எடுக்கணும்னு பிளானே பண்ணல. ஏன்னா இப்போ புதுசாக ரேட் எவ்வளோ வருதுன்னா எங்கள் ஏரியாவில் எங்கள் ஊரில் பார்த்ததுன்னா 2,65,000 வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ என் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லை, இவனோட ஒரு அண்ணன் எடுத்தான், அது 2,65,000 வருது. சரி இப்போ நான் அந்த பக்கமே நம்ம போடாது. ஏன்னா அது எவ்வளோ ஹைலே இருக்குது, 2,65,000 சொல்கிறது. அந்த அமௌண்ட் நம்மளால் கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம மேக்ஸிமம் ஒரு டார்கெட் வச்சுருந்து 1,50,000 அந்த மாதிரி தான் வச்சுருந்தேன். ஆனால் புதுசாக எடுக்க வேண்டி எனது ஒரு சரி பரவாயில்ல, ஏன்னா 40 கேட்டாலே புதுசாக கிடைக்கும்னா அந்த எம்டிக்கு பிளானில் கால் பண்ணி கேட்டேன். அதுவும் ஓகே என்ன முடியாதாச்சு. அப்புறம் அந்த யமகா சீரிஸ் அப்படியே போச்சா. அதுக்கப்புறம் எனது வந்து பஜாஜ் சீரிஸில் வந்தேன். பஜாஜ் சீரிஸில் ஃபஸ்ட்டு 220 தான் பார்க்கலான்ட்டு இருந்தேன். ஏன்னா 220 எனக்கு ஆல்ரெடி பிடிக்குமா 220. சரி ஓகே 220 பார்க்கலான்ட்டு இருந்தேன். 220 பார்க்கலான்னு நினச்சி அதுவும் ரேட்டு கேட்டு ஓகே ஆச்சு. 220 இப்போ 1,80,000 வருது. நான் எல்லாம் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது 1,20,000 அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ 1,80,000 வருது, 80 சம்திங் வருதுன்னு சொன்னாங்க. அப்புறம் அது எடுக்கலான்னு சொல்லி அதுவும் நான் ஃபோன் பண்ணிலாம் கேட்டேன். ஆனால் அங்கே லோனில் ஓகே ஆச்சு. என்னது எனக்கு சிவில் ஸ்கோர் கம்மியாக ஒரே ஒரு காரணம் தான். அது நான் தேவையில்லாமல் ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் அது எனக்கு லாஸ்ட் ஆஃப் ஆயிடுச்சு. அதெல்லாம் வேறு மேட்ரு, அதெல்லாம் சொல்ல வரல. அப்புறம் என்னாச்சு, அங்கே இப்போ அதுவும் எதுவும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வரும்போது பேங்க் ஸ்டேட்மெண்ட் மட்டும் இங்கே சென்னையில் எடுத்துகிட்டு போங்க, ஏன்னா அந்த மாதிரி சொன்னாங்க. ஏன்னா எங்கள் பேங்க் அக்கௌண்ட் சென்னையில் தான் இருக்குது. அப்போ பேங்க் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கேட்டாங்க. நீங்கள் பைக் எடுக்கிற முன்னாடி பேங்க் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொண்டு வாங்க, எல்லாமே பண்ணிதெல்லாம் அப்படி சொன்னாங்க. சரி ஓகே நான் அதில் ஃபிக்ஸடாக இருந்தேன். அப்புறம் எனது 220 எல்லாம் ரிவ்யூ பார்த்துட்டு இருக்கும்போது என்னாச்சு, அதில் ரேடியேட்ரு எனது லிக்விட் கூல்டு வரல, ஆயில் கூல்டு தான் இருந்துச்சு. அது நமக்கு எனது கொஞ்சம் நம்ம ஹெவி ஆகிட்டு லாங் ரைட்லாம் போகும்போது அது டக்குன்னு நமக்கு ஹீட்டை ஆட்டம் பண்ணிடும். அதனால் நான் அப்போது பஜாஜ் சீரிஸ்லேயே வேறு பஸ் இதை பார்த்துட்டு இருந்தேன். வேறு பைக்கெல்லாம் 220 தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அது ஒரு வேறு சீரிஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு இந்த கோயிலடா ஓகே கோயிலே வந்துருச்சு. ஆள் கோயில் பூட்டியிருக்கா காய்ஸ், கோயில் பூட்டிருக்கு காய்ஸ். எங்கள் பெருங்குளத்தூரா? ஆமாம் நட பூட்டி தான் கிடக்கு காய்ஸ். இங்கே ஒரு கோயிலுக்கு வந்தோம், பார்த்தாச்சுன்னா அந்த கோயில் பூட்டி கிடக்கு. நம்ம வேறு கோயிலுக்கு தான் போய் ஆகணும். இதுவே எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது. நான் இந்த கோயிலுக்கு தான் போகணுன்னு பார்த்தேன், ஈஸியாக அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இப்போது இங்கே போக முடியாது. அப்புறம் என்னாச்சு, 220 நமக்கு எனது ஆயில் கொடுன்னு சொன்னாலே எனக்கு லைட்டாக ஒரு எடுக்கணுமா வேணாமா அந்த ஒரு பிளானில் இருந்தேன். ஏன்னா பரவாயில்ல ஓகே தான். நான் இப்போ என்ன நினச்சேன்னா சரி பிரச்சனை இல்லை, நம்ம அங்கே போகிறது இப்போ நம்ம ஒரு 100 கிலோமீட்டர் போகிறோன்னா ஒரு ½ hourல நிப்பாட்டி விட்டு கொஞ்சம் இன்ஜினில் ஹூல் பண்ணிட்டு போகலாம் அந்த ஒரு மைண்ட் செட்டில் ஓகே 220 அப்படி பிளான் பண்ணி வச்சிருந்தேன். இருந்தாலுமே எனக்கு வேறு பைக் எடுக்கலாமான்னு ஒரு சின்ன பிளான் இருந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடி NS 160 யூஸ் பண்ணியிருக்கேன். என்எஸ்லேயே நான் இது பஜாஜில் NS 160 யூஸ் பண்ணியிருக்கேன். முடிஞ்சால் அந்த ஃபோட்டோ இதில் போட்டு விட்டுறேன் பார்க்குறேங்க. அப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு 200 மேலே அந்த டைமில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. நான் அந்த NS 160 எடுக்க முடியல. அப்போ என்னாச்சு 220 ரேட் ஜாஸ்தியாக எடுத்துருக்கேன். நான் அந்த டைமில் NS 160 எடுத்தேன். அப்போது இந்த 220 எடுக்கும்போது பேசாமல் NS 200 எடுக்கலாம் பிளான் இருந்துச்சு. ஏன்னா அதில் நமக்கு லிக்விட் கூல்டு வருது, லாங் ரைடு எல்லாமே செட் ஆகும், சீட்டு இது கம்ஃபர்ட் எல்லாமே ஓகேவாக இருக்கும், இல்லாமல் நமக்கு ரேப்பிடவும் செட் ஆகும். ஸோ NS 200. ஆனால் எனக்கு அதில் ஒரே ஒரு சின்ன மைனஸில் இருந்தால் மைலேஜ் கிடைக்காது, ஒரு 30-35 அந்த மாதிரி தான் கிடைக்கும். நான் இப்போ என்ன சரி ஓகே என்ன பைக் எடுக்கலான்னு பிளானில் இருக்கமோ சரி ஓகே பரவாயில்ல. ஏன்னா NS 200 கிட்டத்தட்ட ரேட்டு கம்மி தான். இப்போ 220 180 இல்லை, அதை தாண்டி ஒரு 2,000 3,000 அந்த மாதிரி தான் ரேட்டு ஜாஸ்தியாக எடுத்துருந்தாங்க. நான் அப்போ பேசாமல் நம்ம 220 எடுக்கிறதுக்கு NS 200 எடுக்கலாமேன்னு அந்த ஒரு பிளானில் இருந்தேன். ஓகே இப்போ பேசாமல் நம்ம NS 200 எடுத்துடலாம் அந்த பிளானில் தான் நம்ம லாஸ்ட் டேட்டு ஃபிக்ஸ் ஆகிட்டேன். ஓகே இனி நம்ம ஊருக்கு போய் ஒரு 40 இல்லைனா 50 கட்டிட்டு NS 200 எடுத்துடலாம், நம்ம அதையே வச்சுக்கலாம் அந்த மாதிரி பிளானில் இருந்தேன்.
அப்புறம் என்னாச்சு, நான் இந்த OLXல பைக்கெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன், செகண்ட் ஹேண்ட்ஸ்ல பைக் இருக்கா பைக். அப்போ போட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நான் இந்த R15 போட்டு பார்த்துருந்தேன். அப்போது எனக்கு ஒரு ஆட் வந்துச்சு, எனது 2023 மாடலு. ஏன்னா எனக்கு இந்த R15 தான் எனக்கு ஃபஸ்ட்டு. எனது சின்ன வயசுல R15 பிடிக்கும். R15 அது இல்லாமல் நான் இடையில பிளான் பண்ணது என்னன்னா R15 எடுக்கிறான். ஏன்னா நான் கொஞ்சம் நமக்கு ஃபியூச்சர்லாம் இருக்கும். அது இல்லாமல் இந்த TFT டிஸ்பிளே எல்லாம் இருக்கும், கலர் டிஸ்பிளே. எம்னா அது அந்த கலர் வேறு நல்லா பிடிக்கும். எனது இந்த சில்வர் அண்ட் பிளாக் கலர் வருது இல்லை, அந்த பிளாக் கலர் எனக்கு நல்லா பிடிக்கும். சரி, நான் அதனால் இந்த பைக் தான் அப்படியே போட்டு பார்த்துருந்தேன் R15 அப்போது ஒரு இடம் இருந்துச்சு. எப்படின்னா ஒரு 2023 மாடலு 1,49,000 அந்த மாதிரி சொன்னாங்க, போட்டிருந்தாங்க OLXல. நான் அப்போ யோசிச்சு பார்த்தேன், என்னடா 2023 மாடலு 1,49,000 போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவனை டேரெக்டாக கால் பண்ணி டீட்டெயில் கேட்குறேன். அப்போ அவங்க நாங்கள் பைக்கெல்லாம் இருக்குப்பா, R15 கிட்ட ஒரு 7-8 கலெக்ஷன் இருக்குது, நீங்கள் ஷாப்பில் நிறைய வந்து விசிட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ சரியான இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. பரவாயில்லையடா R15 என்னதுண்ணா டே ஐயோ போடா டே, ரெக்கார்ட் ஆகுது அதான் போட மாட்டேன் பைத்தியம். சரி ஓகே. அப்போ அவங்க சொன்னாங்க டேரக்டர் என்னடா எங்கே கட்டிங் இருக்குது, லாஸ்ட் எண்டில் திரும்பலாம்டா. நம்ம லாஸ்ட் எண்டில் திரும்பி அப்படியே மெயின்லேயே போயிடலாம், இந்த சர்வீஸ் ரோட்டில் இறங்கணும் தேவையில்லை. லாஸ்ட் என்ன அதான் நமக்கு இப்படியா போனோம். ஆமாம், எங்கே போவோம், வண்டலூர் உங்கள் பாட்டி சீலை கடையில் போவோம். இந்த ரோட்டில் பேருக்குதுல்ல இந்த பைபாஸ். இல்லை அண்ணா வா, சூத்த மட்டும் சும்மா வா, நான் கூப்பிட்டு போகிறேன். முடியல எங்கள் ஃப்ரெண்டு பின்னாடி ரொம்ப பண்ணிட்டுருக்கேன். ஐயோ பேச விட்றான். இல்லை நான் எதில் விட்டேன் அப்போது அவங்க சொன்னாங்களே, எனக்கு டவுட்டாக இருந்துச்சு, ஒரு நம்மளை கூப்பிட வேண்டிய இந்த ரேட்டு சொல்கிறாங்களோ. ஏன்னா இப்போது அவங்க இப்போது கம்மியாக ரேட்டை போட்டு என்னது ஒரு விளம்பரத்துக்காக நம்ம இப்போது கம்மியாக ரேட் இருக்குன்னு நம்ம போய் ஷாப்பில் டேரெக்டாக விசாரிப்போம் இல்லை. ஒருவேளை அப்படியே ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணி நம்மளை கூப்பிட்றாங்களோ, எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. சரி என்ன தான் ஆகுதுன்னு நான் இவனும் தான் எனக்கு அன்றைக்கி ஈவினிங்காக போயிட்டோம். ஈவினிங் ஒரு 3-4 மணி இருக்கும். நான் ஸ்ட்ரைட்டாக கிளம்பிட்டேன், இவனை கூட்டி கிளம்பிட்டேன். இவன் ரூமில் இருந்தான். சரி நான் இவனை தூக்கிட்டு அப்படியே கிளம்பிட்டு போய் பார்க்குறேன். அப்போது இந்த பைக் இருந்துச்சு. இந்த பைக்கு நான் அப்போ பார்த்துறேன், யாரும் உட்காந்துருந்து பார்த்தேன், ஆன்லைன் பண்ணி பார்த்தேன். அப்போ போய் பார்த்தாக்கல இந்த பைக் இருந்துச்சு. ஆனால் ரேட்டு டேக் பண்ணி போட்டிருந்தாங்க 1,69,000. நான் பார்த்த உடனே ஹார்ட்டில் ஒரு இடி விழுந்துச்சு. என்னடா இது OLXல ஒரு 1,49,000 போட்டது 20,000 கூட்டி இதில் போட்டுறாங்களேன்ட்டு அப்படியே எனது ஒரு மாதிரி ஆச்சு. நான் இப்போ ஸ்ட்ரைட்டாக ஓனர்கிட்ட கொண்டு போய் காட்டினேன், எங்க நீங்கள் OLXல 1,49,000 ஆடு போட்டுருக்கீங்க, இப்போ டேரெக்டாக வந்து விசிட் பண்ணும்போது நான் ரேட் இவ்வளோ சொல்கிறாங்களேன்னு நான் அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, அதை டேக் மட்டும் மாற்றி போட்டுருவாங்க, இப்போ OLXல என்ன ரேட்டு போட்டுருவாங்களோ அந்த ரேட்டுக்கே பண்ணி தந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. அது அப்புறம் அவங்க சொன்னாங்களா, லைட்டாக அப்படியே மனசுக்குள்ள அப்படியே ஒரு குளிர் காத்தடிச்சு ஓகேன்ட்டு. அப்புறம் எனக்கு பைக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு. பார்த்தேன் அவுட்லுக்கெல்லாம் லைட்டாக சின்ன ஒரு டேமேஜ் இருக்குது, நான் காட்டிடுறேன் அப்புறமாட்டு. ஆனால் டைம் இருக்குமான்னு தெரில, ஏன்னா இருட்ட வர போகுது. மணி இப்போது கிட்டத்தட்ட வர 5:25 ஆகுது. இதிலே டைம் தெரியுது 5:25 ஆகுது. அப்புறம் எனக்கு பைக்கு அவுட்லுக்கெல்லாம் பிடிச்சிருந்தது. சரி ஓகே நான் ஓட்டி பார்க்கலான்னு கேட்டேன். ஏன்னா பைக் கன்ஃபார்ம் பண்ணுறேன் தான், நம்ம ஓட்டி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணலாம்ல. ஓட்டி பார்த்து எனக்கு ஏன் நல்லா பிடிச்சிருந்துச்சு ஓட்டி பார்த்தால. ஏன்னா நான் ஏன்னா அவங்க 1,49,000 ஒன்று பண்ணிடலான்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு தான் ஓட்டி பார்த்தாங்களே எனக்கு இன்ஜின் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு இன்ஜின் சவுண்டு ஓரளவு எனக்கு கரெக்டாக தெரியும். எனது அச்சோ போலீஸார் நிற்காங்களே, அவ்வளோ பிடிக்கல. எனக்கு இன்ஜின் சவுண்ட்லாம் ஓரளவு கரெக்டாக தெரியும், ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா நாய்ஸ் இருக்கா என்னன்ட்டு. பார்த்தாலே இன்ஜின்லாம் பக்காவாக இருந்துச்சு. நான் வச்சு பைக்கை அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு தனியாக எடுத்து நல்லா முறுக்கிலாம் பார்த்தேன், பக்காவாக இருந்துச்சு. எந்த புகையும் வரல, இன்ஜின்லாம் ஸ்மூத்தாக இருந்துச்சு. நம்ம என் மகானாலே இன்ஜின் பக்காவாக இருக்கும், அது மேக்ஸிமம் உங்களே நல்லா தெரிஞ்சிருக்கும். சரின்னு சொல்லிட்டு ஏன் ஓகே ஆச்சு. அவுட்லுக்கெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் இருக்குது, பரவாயில்ல, நம்ம 1,49,000 ஓகே தான் சொல்லிட்டு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா எல்லாமே ஓகே ஆயிடுச்சு, பக்காவாக ஆயிடுச்சு. ஆனால் என்னாச்சு 40 அதில் 40 கட்டிட்டு எடுக்க மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, எனக்கு நான் நேரத்தை கொண்டு போனதில் எனக்கு 40 ரெடி ஆகிட்டல, 40,000. நான் இப்போ என்னாச்சு ஒரு 10 மட்டும் கட்டிட்டு நான் புக் பண்ணிட்டு இல்லை ஐயோ பெல் அடி வாங்குது. ஏன்னா என் கையில் ஒரு 10,000 இருந்துச்சு. நான் அந்த 10,000 கட்டிட்டு பைக்கை புக் பண்ணிட்டேன். ஏன்னா சப்போஸ் அதை விட்டு யாரையும் தாண்டி போய், ஏன்னா நாங்கள் போகும்போது வேறு பசங்க இந்த பைக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் மனசில் இருந்துச்சு ஐயோ போயிடுச்சான்ட்டு. ஆனால் நல்ல வேலை போகலை.
புக் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு மறுநாள் தான் வெயிட் பண்ணவே இல்லைன்னா எனக்கு கையில் ஒரு 10 இருந்துச்சு. எல்லாமே ஒரு பேலன்ஸ் எனக்கு ரெடி பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் லேட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. ஒரு மத்தியானத்துக்கு மேலே தான் காசு கிடச்ச உடனே ஒரு ஈவினிங் ஒரு 2-3 மணி இல்லை அந்த டைமுக்கு கிளம்பிட்டேன். ஒரு 3-3:30 இருக்கும்னு நினைக்கிறேன், சரியா தெரில. அந்த டைமுக்கு கிளம்பிட்டேன். டக்குன்னு போய் எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக டேமேஜ். நான் முன்னாடியே சொல்லிட்டு இருந்திருக்கணும், நான் அது கவனிக்கலைன்னா அதில் எனக்கு ஒரு பெரிய ஷாக் இருந்தது. என்னென்னா நான் ஃபஸ்ட்டு போய் எனது ஒரு நாள் போய் டிரைவிங் பண்ணேன்ல, அது எப்படின்னா நேற்றுக்கு போய் டெலிவரி எடுத்தேன். முந்தானத்துக்கு போய் அதை பார்த்து டிரைவிங் பண்ணி பார்த்தேன் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் இருக்கா என்னன்ட்டு. அப்போ எனக்கு எந்த கம்ப்ளைண்ட் இருக்க மாதிரி தெரில. நான் அப்போ எனது பைக்கை சைடில் ஒன்று அப்படியே நிப்பாட்டி விட்டுட்டு ஒரு 2 ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டேன். ஏன்னா நான் ஆர்ன் போய்ட்டு நல்லா பிடிக்கும். பார்த்தாலும் எப்படியா நான் அந்த பைக்கை பார்த்தாலே எப்படியாச்சும் இது நம்ம எப்படியாச்சும் வீட்டுக்கு கொண்டு போயிடணும் அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். அப்புறம் என்னாச்சு, நான் அந்த 2 ஃபோட்டோ எடுத்துட்டு போனேன்ல. அப்புறம் என்ன ஃபோட்டோ எடுத்துகிட்டு அன்றைக்கி கிளம்பிட்டேன். அன்றைக்கி சரி ஓகே நாளைக்கு வந்து நான் இப்போ 10 கட்டிட்டு போகிறேன், நாளைக்கு வந்து ஒரு 30 கட்டிட்டு நான் பைக்கை டெலிவரி எடுத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு போயிட்டு நான் வீட்டில் வச்சு எடுத்து ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்கேன். சும்மா அப்படியே நமக்கு ஏன்னா பைக்குனால யாருக்கும் பிடிக்காது. அப்படியே எடுத்த ஃபோட்டோ அப்படியே வச்சு நான் சும்மா பார்த்துட்டு இருக்கேன். அதில் ஒரு ஸ்க்ராட்ச் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸ்க்ராட்ச் தான் மெயினாக என்ன கண்ணில் பட்டுச்சு. இங்கே சைடு ஃபேரிங்கில் ஒரு ஸ்க்ராட்ச் வர மாதிரி இருந்துச்சு. நான் அப்புறம் ஒரு ஃபோட்டோ காட்டி தரேன் அதில் ஸ்க்ராட்ச் இருக்க மாதிரியே. அப்புறம் எனக்கு ஸ்க்ராட்ச் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ லைட்டாக ஜர்க் ஆகிட்டேன்னா எனது லைட்டாக ஏன்னா ஒரு மாதிரி ஆச்சு. ஐயோ என்னடா இது ஸ்க்ராட்ச் பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு நான் அந்த ஒரு மைண்ட் செட்லேயே மறுநாள் போயிட்டேன். போனோடனே மறுநாள் டெலிவரி எடுக்க போனேன் இல்லை, போனோடனே நான் பைக்கை எடுத்து வச்சு பார்த்தேன் என்ன ஆச்சுன்னு. நான் அப்போ பார்த்தா ஸ்க்ராட்ச் எதுவுமே இல்லை. அது ஏதோ நம்ம கிளார் அடிக்கும் போது அது ஒரு ஒயிட் கலரில் வந்துருக்கு போல இருக்குது. அதான் எனக்கு கணக்கு அப்படியே ஸ்க்ராட்ச் ஆன மாதிரியே தெரிஞ்சிருக்கு. அப்புறம் என்னாச்சு, அதை பார்த்தோன்னே ஒரு சின்ன நிம்மதி. நெக்ஸ்ட் என்னாச்சு, பார்த்தா எல்லாத்துக்கும் இண்டிகேட்டர்லாம் உடஞ்சிருந்துச்சு. நான் அப்படியே எல்லாம் மாற்றி எல்லாம் டெலிவரி எடுக்கிறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் லேட்டுன்னா ஒரு எவ்வளோ இருக்கும், ஒரு 7:15 இருக்கும்னு வைங்களேன். நான் அங்கிட்டு கிளம்பும்போது கரெக்டாக 7:30 இருக்கும். 7:30 தான் அங்கேருந்து கிளம்புனேன் ஷாப்லேருந்து. அப்புறம் வீட்டுக்கு வரைக்கும் 8:30-9 மணி ஆகிடுச்சு. அதை நான் அப்படியே ஒன்று நிப்பாட்டேன். அதான் நேற்றுக்கு எதுவும் பூஜை பண்ணல. இல்லைன்னா எடுத்த கோயிலை அப்படியே போய் பூஜை பண்ணிட்டு ஒரு பூஜை. ஸோ அதனால தான் இன்றைக்கி இவனும் ஃப்ரீயாக இருந்தான். இவனை இதுக்கிட்ட கிளம்பிட்டேன் பூஜை பண்ணுறதுக்கு. ஆனால் இதில் எனக்கு இன்னொரு ஆச்சரியம்னா, ஏன்னா சிவில் ஸ்கோர் எனக்கு ஆல்ரெடி கம்மியாக இருந்துச்சு. நான் ஓகே ஆகும்னு நினச்சல இந்த பைக்கு. நான் என்ன மைண்டில் போனேன்னா, சரி ஓகே நம்ம இங்கே ப்ரூஃப் ஏதாச்சும் லோக்கல் ப்ரூஃப் கண்டிப்பாக கேட்பாங்க, அதுக்கு எப்படியாச்சும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். அது இல்லாமல் என் பேரில் கண்டிப்பாக என் பேரில் பைக் எடுக்க முடியாது. அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நான் என் ஃப்ரெண்டு இருக்கான்ல, அவன் பேரில் ஒரு பைக் எடுக்கலாம் அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன் ஆக்சுவலாக. அப்புறம் என்னாச்சு, எல்லாம் போட்டு பார்த்தாங்க, என் பேரில் லோன் ஓகே ஆயிடுச்சு. என்ன இதில் ஆச்சுன்னே தெரில. அந்த அண்ணன் நான் ஒரு பரவாயில்லடா உனக்கு சிவில் ஸ்கோர் வேறு கம்மியாக இருக்கு, ஆனால் உனக்கு லோன் ஓகே ஆயிடுச்சுன்னு. என்ன ஆச்சுன்னு தெரிலங்க, வேறு லெவலில் எனக்கு லோனு வேறு ஓகே ஆயிடுச்சு. அப்புறம் லோக்கல் ப்ரூஃபுக்கு எப்படி இல்லாமல் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அதுவும் ஏன்னா நாங்கள் இப்போ இருக்கிற ரெண்டுக்கு தான் இருக்கோம் வாடகைக்கு. ஸோ லோக்கல் ப்ரூஃப் வேறு எப்படி இல்லாமல் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அந்த வேறு அப்படியே முடிஞ்சு. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பைக்கு டெலிவரி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இனி என்ன மாதம் கரெக்டாக இஎம்ஐ மட்டும் கட்டணும். வேறு போட்டிருக்கேன். இப்போது நான் 40 கட்டி எடுத்துருக்கேன். இந்த பைக்கோட ரேட்டு நான் இதில் சொல்லல, 149 வந்துச்சு. டோட்டலாக அந்த சார்ஜ் நேம் சேஞ்ச் பண்ணலாம் கொஞ்சம் சார்ஜ் பண்ணுவாங்க. நேம் சேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் சார்ஜ், இல்லாமல் டாக்குமெண்ட் சார்ஜ், வேறு எந்த சார்ஜ் இந்த சார்ஜ் இதெல்லாமல் போட்டாங்க. டோட்டலாக ஒரு 157 வந்துச்சு. அதான் பைக்கில் ஒரு 1000 ரூபாய் இருந்துச்சு. அதையும் கழிச்சு தான் ஒரு லாஸ்ட்டு ஒரு 157 வந்துச்சு. நான் போகிற கட்டிட்டேன். பேலன்ஸ் ஒரு 1,14,000 லோனு போட்டாங்க. நான் இந்த லோன் பக்கமே மேக்ஸிமம் ஒரு போகக்கூடாது அந்த ஒரு மைண்ட்ஸ்லாம் இருந்தேன். ஏன்னா நான் லாஸ்ட்டில் என் ஃப்ரெண்டுக்கு ஒரு R15 V3 எடுத்து வீடியோ போட்டிருப்பேன். அந்த டைமில் லோன் பக்கம், ஏன்னா அவன் லோன் எடுத்தால அமௌண்ட்டில் எவ்வளோ நான் பார்த்தேன். அப்போவே என்னடா இது இவ்வளோ ஜாஸ்தியாக நம்ம லோன் இஎம்ஐ பக்கம் போகக்கூடாது அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். பார்த்தாச்சுன்னா இப்போ போய் கடைசியில் வேறு வழி இல்லை. நான் அதனால தான் இப்போது நானே லோன் போட வேண்டிய நிலைமை வந்துருச்சு. மேக்ஸிமம் இந்த லோன் எதுவும் போட்டுறாதீங்க. நான் இப்போது இந்த 1,14,000 லோன் இருக்குல்ல, அது மாதத்துக்கு 6,400 கிட்டத்தட்ட ரவுண்டாக ஒரு 6,400 வச்சு கட்டணும் 2 வருஷத்துக்கு 24 மாதத்துக்கு. எல்லாம் போட்டு பார்க்கும்போது நான் இந்த பைக்கோட ரேட்டை தாண்டி ஒரு 37,000 சம்திங் எக்ஸ்ட்ரா கிட்ட வேண்டிய மாதிரி இருக்குது. சரி ஓகே பரவாயில்ல, எப்படியோ நமக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு பைக்கு கையில் கிடச்சி. ஆக்சுவலாக எனக்கு இந்த R15 எம்னா ரொம்ப பிடிக்குங்க. நான் இதுக்கு முன்னாடி நான் நேரமே சொல்லியிருப்பேன், V3 எடுத்திருக்கேன். R15 V3 எடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அது எல்லாமே எனக்கு அந்த டைமில் அந்த V3 எடுத்து ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லை, ஆக்சிடென்ட் ஆன அப்புறம் சரி ஓகே அடுத்து R15 எடுக்கிறாரு. அந்த டைமில் தான் இந்த இது இறங்குச்சுன்னு நினைக்கிறேன், இந்த M சீரிஸ் இறங்குச்சு. நான் அப்போ என்ன செஞ்சேன், சரி ஓகே நீ அடுத்து எடுக்கிறா இருந்தால் டக்கு ஆஃப் ஆகுதுங்க, ஏன்னு தெரில. ஆக்சிலேட்டர் விடக்கூடாதோ, கோயில் வந்துச்சு மக்கள். இதுதானே கோயில், இங்கே நிப்பாட்டிடும். இங்கே நிப்பாட்டலாமா, பூஜை பண்ணுங்கண்ணா.
பூசரி அது பக்கம் ரவுடி மாதிரி இருக்கான் ஏச்சோ. சரி ஓகே நியூட்ரல் ஆயிடுச்சு. கைஸ் பேலன்ஸ் உள்ள ஸ்டோரி அப்புறமா சொல்லியே கோயில் வந்துட்டோம் பேசி பேசி. ஓகே கைஸ் அவுட்ஃபிட் அவுட்லுக்காக காட்டிட்டா மக்களே லைட் எங்கிட்டோம். கைஸ் இதான் கைஸ் நம்மளோட பைக்கு. கோயிலுக்கு போய்ட்டுருவா. ஓகே கைஸ் ஃபைனலாக நம்ம பைக்கு பூஜை போட்டு முடிச்சிட்டோம். புரியல இருக்குல்ல அடியில். ஓகே 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 கைஸ் ஃபைனலாக நம்ம பைக்கு பூஜையெல்லாம் போட்டு முடிச்சிட்டோம். இனி அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான் கைஸ். ஓகே ஃபைனலாக நம்ம வந்த வேலையெல்லாம் முடிஞ்சு பக்காவா. இனி வாங்க செலிபிரிட்டி எடுத்து கிளம்பிடலாம். பா என்ன நமக்கு திருப்பிடுறேன் போட்டா. ஓகே கைஸ் கிளம்புவோமா. ஓகே கைஸ் நம்ம இப்போ அங்கேருந்து கிளம்பிட்டோம். நான் லாஸ்ட் டைம் என்ன சொல்லிட்டு இருந்தேன், R15 V3 எடுத்து ஆக்சிடென்ட் ஆச்சு. அதான் சொல்லிட்டு பண்ணி நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லை. அப்புறம் என்ன ஆச்சுன்னா நான் அப்போ நினச்சிட்டேன் நம்ம அடுத்தோம் எனக்கு ஏன்னா அந்த டைமில் நல்லா பிடிச்ச R15 தான். சின்ன வயசுலேயே பிடிச்ச R15 தான். அதுக்கு எடுக்கும்போது நெக்ஸ்ட் எடுத்தால் V4 எடுக்கணும். அதுவும் இந்த M சீரிஸ் அந்த டைமில் எல்லாம் M சீரிஸ் இறங்கிருச்சு. ஒரு 2022 இருக்குன்னு நினைக்கிறேன். 21 22 அந்த டைமில் M சீரிஸ் இறங்கிருச்சு. நான் அப்போ இந்த M சீரிஸ் நல்லா பிடிச்சிருந்தது, நல்லா இருந்து. அப்போ நான் அடுத்து எடுக்கும்போது R15 M தான் எடுக்கணும்னு நினச்சிருந்தேன். ஸோ அந்த டைம்லாண்டே வெயிட் பண்ணி இப்போ கரெக்டாக நம்ம கையில் நமக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு பைக் கிடச்சிருங்க. என்ன லக் இல்லை. அதுவும் இப்போ நான் அந்த ஓஎஸில் ஆடு பார்த்துன்னு சொன்னேன்ல. ஆடு எப்படின்னா அவங்க போட்டுற டேட்டு கரெக்டாக ஒரு April 10 போட்டிருந்தாங்க. நான் எடுக்கும்போது May 10. கரெக்டாக ஒரு மாதம் தான் கேப் இருக்குது. அந்த ஒரு மாதத்தில் யாருக்குமே கைக்கு போகாது. ஏன்னா வந்து பார்த்தீங்களா இன்னொரு ஆச்சரியம் என்னென்னு தெரியல, எனக்குன்னே வந்த பைக் மாதிரி இருக்குது. அப்படி எல்லாம் உள்ளுக்குள்ள ஃபீல் ஆகுது. அதெல்லாம் சொன்னால் புரியாதுங்க. ஏன்னா ஒரு மாதம் இந்த கம்மியான ரேட் எனக்கு தெரிஞ்ச 2023 மாடல், அதுவும் 8வது மாதம் வண்டி 1,49,000 ஒரு நல்ல ரேட் தான். நல்ல ரேட்டு எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நல்ல ரேட்டு தான். இதே மற்ற கடையில் இருந்தால் நான் பார்த்துருக்கேன். நான் எனக்கு ஃப்ரெண்டுக்கெல்லாம் பைக் எடுத்துக்க போன கடையிலலாம் அது கண்டிப்பாக எப்படியும் ஒரு 150க்கு மேலே தான் சொல்லுவேன். 150க்கு மேலே என்ன 155 59 அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இது பரவாயில்லைங்க. எம்முனாலே டாப் வேரியண்ட் எம்ஏ. ஆனால் அது ரேட்டு கம்மியாக அடிச்சிருக்கு. அதான் எனக்கு ஒன்றும் புரியல, ஒன்றும் சொல்லவும் தெரில. சந்தோஷத்தையும் சர்வீஸ் ரோடு போவா லிலி? சர்வீஸ் ரோடு போவா? ஹே ஓட்ட தெரியலையோ என்னாச்சு? அச்சோ பார்த்து போகண்டா டே. ஸ்ட்ரைட்டாக கொண்டு இப்போ சொல்லுவேன். ஆத்தி யாருன்னு புதுசாக இருக்கும் ஓட்டுறதுக்கு தெரில. ஸ்ட்ரைட்டாக ஒன்று முன்ன விட்றாங்க. ஏதோ நம்ம அந்த போலீஸ்காரங்க தீஃபெல்லாம் பிடிக்கிறதுக்கு கொண்டு சொல்லுவாங்க இல்லை, அதே மாதிரி கொண்டு டக்குன்னு முன்ன விட்டார். ஏய் அது எப்படி நான் இந்த திருடங்களை எல்லாம் போலீஸ்காரங்க கொண்டு லாக் பண்ணணும் பார்த்தியா? அதான் மாதிரி இருந்துச்சு. அது டிரைவிங்கில் புதுசுன்னு நினைக்கிறேன். பிரேக்கு வர ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது நாங்களும் என்ன தெரில. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு இதில் வீடு கிட்ட தான் ஈஸியாக போயிடலாம். வெயிட் பண்ணுங்க கைஸ், நான் உங்களுக்கு சைடில் ஏதாச்சும் ஒதுக்கிட்டு இந்த பைக்கை காட்டி வரேன் ஃபுல்லாகவே. காய்ஸ் நம்ம ஹைவேல வந்துட்டோம். லைட்டாக வெரைட்டி போகுமா? வெரைட்டினா வேணாம் ஒரு 100க்கு மேலே. ஏன்னா அந்த பைக்கெல்லாம் வைசர் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நான் ஏன்னா அந்த சீரி வண்டிட்டு தான் இப்போ ஃபுல்லாக ஓட்டிகிட்ருக்கேன். 100லாம் ஓட்டி ரொம்ப நாள் ஆகுது. 100 சின்ன அமௌண்ட் தான், சின்ன ஸ்பீடு தான். அதே ஓட்டி ரொம்ப நாள் ஆகுது. லைட்டாக நம்ம கேட்பது ஒரு 100 முறுக்கி பார்ப்போமா? ஓ கரெக்டாக 6000 RPM வரமா? அந்த RPM லைட் வேறு அடிக்குது. விவி ஆனாவும் பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்களா கரெக்டாக 6000 இருக்குது. அந்த ஃபர்ஸ்ட் லைட் எரியுது. இப்போ கொஞ்சம் கூட முறுக்குனேன்னா யாரும் பார்த்தீங்க. அடுத்த லைட்டு வேற லெவலில் இருக்கு. 111 112 ஆனால் இதே போதும்னு நினைக்கிறேன். நம்ம அப்புறம் மட்டும் வேணால் டாப் ஸ்பீடு செக் பண்ணிக்கலாம். போதும் ஓவரா ஸ்பீடு கிடையாது. ஏன்னா இப்போ தான் பைக் எடுத்துருக்கோம். ஏன்னா இதுவரையும் ஸ்ட்ரைட் ஹேண்டில் ஓட்டிட்டு இந்த ஹேண்டில் வரணும்னா கொஞ்சம் நம்ம ஓட்டுவோம், பிரச்சனை இல்லை, விரட்டலாம். ஆனால் கொஞ்சம் கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் நம்ம பொறுமையாக எடுத்து நம்ம கையில் வச்சு ஓட்டுவோம். அதுக்கப்புறம் நம்ம விரட்டிக்கலாம், பிரச்சனை இல்லை.
இனி இந்த பைக் நம்ம கையில் இருக்க போகுது, எல்லாமே பண்ணலாம். அப்படியா? அது நம்ம இப்போ நம்ம ஒரு கியரை போட்டு டாப்பு எண்டு பார்க்கிறது தானே, அது பிரச்சனை இல்லை. ஐயா அது பார்க்கலாம்க்கா, அதில் இப்போ கொஞ்ச நாள் போட்டு வெரைட்டி பார்த்து ஒரு சும்மா ஒரு 100 மேலே போட்டேன். அது என் ஃப்ரெண்டு கேட்குறேன் டாப் ஸ்பீடு செக் பண்ணலையா, டாப் ஸ்பீட்லாம் செக் பண்ணி அது வேணாங்க, கொஞ்ச நாள் போட்டு நம்ம கையில் இருந்து ஃபுல்லாகவே கண்ட்ரோல் ஆகட்டு, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் என்ன தெரிஞ்சு நினைக்கிறேன் எப்படியும் ஒரு 140 மேலாம் போகும் கண்டிப்பாக இது. ஓகே கைஸ், நம்ம ஃபைனலாக வண்டியை கொண்டு ஹைவே நிப்பாட்டிட்டோம். இதான் கைஸ் வண்டி, நம்மளோட வண்டி எப்படி இருக்குது பார்த்துட்டு அப்படியே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்த்தீங்களா செல்ல குட்டி. ஒரு நிமிஷம் அந்த ப்ரொஜெக்டர் மட்டும் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே, இதான் கைஸ் நம்மளோட செல்ல குட்டி. பா அது இன்பில்டாகவே அசால்ட்டாக கொடுத்துருக்காங்க, அதான் அசால்ட்டாக போட்டு விட்டுருக்கேன் கைஸ். அப்புறம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு உங்களுக்கு தெரியுதுன்னு தெரில, கரெக்டாக 17,695 என் கையில் வந்த அப்புறம் எப்படியும் ஒரு 100 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்னா நான் இது எனக்கு இதெல்லாம் பற்றி தெரியாது, கொஞ்சம் முன்னாடி யூடியூப்பில் தான் நானே பார்த்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். எப்படின்னா நான் முந்தினத்துக்கு எடுத்துகிட்டு வந்தேன், நான் அப்போவே இந்த ட்ரிப்பெல்லாம் 0 பண்ணலான்னு பார்த்தேன். எப்படின்னா ஒரு நிமிஷம், இதில் ட்ரிப் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் அப்போயே 0 பண்ணலான்னு பார்த்தேன், எனக்கு தெரில. அப்புறம் இன்னைக்கு காலையில் தான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கற்றுக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு செட்டிங்கான்ட்டு. ஏன்னா இதை உள்ளாடி அவ்வளோ இருக்குது, அவ்வளோ இல்லை இருக்கிறது எல்லாமே பார்த்துருக்கேன் ஓரளவுக்கு. டைம் எல்லாம் அப்புறம் தான் நான் செட் பண்ணேன். ஓகே, இப்போது ஓட பார்த்தீங்கன்னா கரெக்டாக 17,695 ஓடி இருக்குது, பிரச்சனை இல்லை. இது 2023 மாடலு, 8வது மாதம் வண்டி. எவ்வளோ ஓடி இருக்கிறது நார்மல் தான், ஆனால் எனக்கு அது மட்டும் தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா 17 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. சரி ஓகே, அது பிரச்சனை இல்லை. இல்லாமல் வண்டி பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் டேமேஜ் இருக்குங்க. ஏன்னா இது பார்த்தீங்களா, ஆனால் இங்கே விழுந்துருக்கு. நான் இந்த பைக் எடுக்க போன டைம் இதெல்லாம் பார்க்கல, நான் லைட்டாக டேமேஜ் இருக்குது பார்த்தீங்களா இது. அப்புறம் என்ன இந்த டேங்கில் லைட்டாக ஸ்க்ராட்ச்சு, இது நம்ம ஏதாச்சும் ஸ்டிக்கரிங் பண்ணி கவர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை லைட்டாக. ஏன்னா செகண்ட் ஹேண்ட் பைக் நம்ம ஷோரூமில் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது பார்த்தீங்களா. இதெல்லாம் நம்ம இப்படி சைடில் கீழே விழுந்தால் எங்கே டேமேஜ் இருப்போம், அதை மாதிரி தான் ஆகிருக்கு. அப்புறம் இந்த சைலன்சரில் பார்த்தாலும் தெரியும், சைலன்சர் அடி வாங்கிருக்கு பார்த்தீங்களா, ஐயோ சுடுது. சைலன்சரு கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜ் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி நமக்கு பெருசாக எல்லாம் பிரச்சனை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஓகே கைஸ், ஓரளோ பைக்கு அவுட்லுக் இதுதான். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பைக்கு. இனி நம்ம அடிக்கடி ட்ராவல் வ்ளாக் பண்ணலாம், ஓகேவா. ஆனால் அதுக்கு அதிலே ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. எப்படின்னா நம்ம நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவே கொடுத்துருவாங்க, ஆனால் இப்போ ஆர்சி புக் எப்போ கேட்டாலும் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கிட்ட ஆகணும்னாங்க. அதான் லைட்டாக கொஞ்சம் வலிக்குது 2 மாதத்துக்கிட்ட ஆகுமா வர்றதுக்கு. சரி ஓகே, எவ்வளோ வெயிட் பண்ணிட்டோம் பைக் எடுக்கிறதுக்கு, ஒரு 2 மாதம் வெயிட் பண்ண மாட்டோமா, அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாகவே லாங் போகலாம். யாருமே நம்மளை கேட்க மாட்டோம், ஏன்னா பைக்கு ஏன்னா வரது என் பேரில் தான் வரும், எதுவுமே பிரச்சனை இல்லை, எல்லாமே பக்காவாக இருக்குது. ஓகே கைஸ், நம்ம இந்த லொக்கேஷனுக்கு கிளம்பலாம். மணி இப்போ கிட்டத்தட்ட 7-6 ஆகுது. ஏன்னா நான் அப்படியே ஃப்ரெண்டு, ஏன்னா இப்போது என் அப்படியே பைக்கை சைடில் ஒதுக்கிட்டு நாங்கள் சும்மா பேசிகிட்டு இருந்தோம். பேசிவிட்டு ஃப்ரெண்டு டிடி கேட்டான், நீ அப்படியே பைக் கொண்டு ஃபஸ்ட்டு வீட்டில் நிப்பாட்ட போகிறேன், நிப்பாட்டி விட்டுட்டு என் பைக் எடுத்துகிட்டு, என் பைக்குனா சீரி 100 அதை எடுத்துகிட்டு தான் நீ போக போகிறேன். அது இந்த பைக்கெல்லாம் வேறு எங்கேயும் கொண்டு போகிற மாதிரி இப்போ பிளானே இல்லை. ஏன்னா பயமாட்டிருங்க, இப்போ ரோடு சைடில் ஏதாவது கொண்டு ஊற்றி கொடும்போது ஏதாச்சும் ஆகுமா என்ன எதனா லைட்டாக வச்சு நான் பயமாட்டிருக்கேன். கொஞ்சம் நாள் அப்படி தான் இருக்கும், அதுக்கப்புறம் பழகிறோம். சரி ஓகே கைஸ், நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் இப்போ புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா இனி நம்ம கொஞ்சம் நாள் நம்மளும் ஒரு ட்ராவலர் ஆக போகிறோம், ஓகேங்களா. ஸோ அதனால் பைக்கெல்லாம் எடுத்தாச்சு, நீ ட்ராவல் மட்டும் பண்ணுறது தான் மிச்சம். பைக் எடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ கடைசியாக பைக் எடுத்துட்டோம். ஃபைனலாக நம்ம ட்ரீம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எனக்கு பிடிச்ச பைக்குமே கிடச்சிருச்சு, வேறு லெவலில் இருக்குது. சரி ஓகே கைஸ், நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம சேனலில் ஏதாச்சும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், டாடா பை பை, see you, take care.